Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 2ஆம் நாள் சூறாவளி சுற்றுப்பயணம். கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி நடைபயிற்சி மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நீங்கள் கொடுத்திருக்காவிட்டால் யாராலும் கொடுத்திருக்க முடியாது என கோவை மக்கள் நிகழ்ச்சி. கோவை ரேஸ்கோர்ஸ் சாலையில் நடைபயிற்சியின் போது மக்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் 2026 அதிமுகவின் நல்லாட்சி மலர வேண்டும் என எதிர்பார்ப்பை வெளிப்படுத்திய பொதுமக்கள். அவனாசி எத்திக்கிட்ட நீங்க இல்லைன்னா யாரும் பண்ண முடியாது. இந்த அவனாசி ரோடு மேம்பால பொள்ளாச்சி ரோடு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 2ஆம் நாள் சுற்றுப்பயணத்தில் கோவையில் தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பு, மகளிர் சுய உதவிக் குழுவினர் உள்ளிட்ட அமைப்புகளோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்துரையாடல். ஸ்டாலினின் கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் தங்களுக்கு உள்ள பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்தார். கோவையில் அதிமுகவின் ஆட்சியில் 50 ஆண்டுகள் அல்ல 100 ஆண்டுகள் வளர்ச்சியை கொடுத்துள்ளீர்கள் என தொழில்துறையினர் நிகழ்ச்சி. தற்போது ஸ்டாலின் 4 ஆண்டுகால ஆட்சியில் மின் கட்டண உயர்வால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் முறையீடு. வணக்கம்ங்க. கோவையை நோக்கி முதல் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கேன். எங்களுடைய முதலமைச்சர்னே சொல்கிறோங்க. எங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு வருக வருக என கோவை மக்கள் சார்பாக வரவேற்கிறோங்க. நீங்கள் செய்த பணிகளை எங்களுடைய அருமையான வேலுமணி அவர்கள் சிறப்பாக சொன்னார். ஏன்னா திருப்பி நாங்கள் அதை எடுத்து மறுபடியும் நேரத்தை விரயமாக்க விரும்பல. ஏன்னா பல்வேறு திட்டங்களை எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ரோடு எங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த பாலங்கள் சீக்கிரமாக போய் நாங்கள் சென்றடையக்கூடிய வழிவகைகள் செஞ்சது அடுத்த 50 ஆண்டுகள் 50 ஆண்டு இல்லை 100 ஆண்டுகள்ங்க. 100 ஆண்டுகளுக்கு தேவையான எங்களுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி கொடுத்தது மட்டும் இல்ல, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை நீங்க கொண்டு வந்தது மிகப்பெரிய எங்க கோவை தொழில் அமைப்புகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். கோவை மக்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. ஸ்டாலின் ஆட்சியில் ஆண்டுக்கொரு முறை உயர்த்தப்படும் மின் கட்டணத்தால் சிறு குறு நடுத்தர தொழில்கள் நலிவடைந்து தொழிலை விட்டே செல்லும் நிலை உருவாகிவிட்டதாக தொழில்துறையினர் வேதனை. அதிமுக ஆட்சியில் கொரோனா காலத்தில் கூட தொழில்துறை சிறப்பாக இருந்ததாகவும் 2026 அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தங்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் எனவும் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் கோரிக்கை. இன்னைக்கு இந்த பவர் ஃபேக்டரிங்கிற ஒரு இதை கொண்டு வந்து 18 கிலோவாட்டுக்கு கீழே பவர் ஃபேக்டரே வரக்கூடாதுங்க. ஆனா எங்களுக்கு பவர் ஃபேக்டரின்னு சொல்லி போட்டு திரும்பவும் 1900 ரூபாய் 2000 ரூபாய் பக்கம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்ட வேண்டியதா இருக்கும். ஒரு 450 யூனிட் நாங்க ஓட்டினோம்னா 8500 ரூபாய் பக்கம் நாங்க கட்ட வேண்டியதா இருக்கு. அப்ப எங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு 18 ரூபா 19 ரூபா வருதுங்க ஒரு யூனிட்டுக்கு. ஆனா இது வெளியே பார்த்தாக்க நாங்க 8 ரூபா 50 பைசா தான் தரோம், 7 ரூபா 20 காசு தான் தரோம் அப்படின்னு சொல்லிதான் அரசாங்கம் சொல்லுது. நாங்க ஏகிட்டெல்லாம் எவ்வளவு போராடியும் நாங்க எங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுங்க, எல்லாம் சென்னையில இருந்து வர்றதுங்க, நாங்கெல்லாம் எதுவும் பேச முடியாது அப்படின்னாங்க. அதன் மூலமா எங்க அமைப்பு மூலமா நிறைய பலகட்ட போராட்டங்களாம் நடத்தி எங்களுக்கு எந்த விதமான தீர்வும் இல்லை. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்துடன் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி 2வது நாள் சுற்றுப்பயணம். கோவை PN புதூர், வடகோவை உள்ளிட்ட பகுதிகளில் மாலை 4 மணிக்கு பரப்புரை செய்ய உள்ளார். கோவை இதய தெய்வம் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி ஏற்பாட்டில் 1000க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் கழகத்தில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்தவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது. இனியும் ஸ்டாலின் மாடல் அரசை மக்கள் நம்ப தயாராக இல்லை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கும் கூட்டத்தை பார்த்து ஸ்டாலினுக்கு ஜுரமே வந்துவிடும். நாங்கள் தண்ணீரை நீந்துவதை போல மக்கள் வெள்ளத்திலே நீந்தி உங்களை வந்து சந்தித்திருக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜுரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
நாளை தினம் மருத்துவர்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அதிமுக பொற்கால ஆட்சியில் குறைகள் இல்லாததால் பொய்களை கட்டவிழ்த்து ஆட்சிக்கு வந்துவிடலாம் என திமுக பகல் கனவு காண்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சாடல். எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாம ஏதேதோ தங்களுக்கு நினைத்த கருத்துக்களை எல்லாம் அவதூறு செய்திகளாக வெளியிட்டு இந்த தேர்தலிலே வெற்றி பெறலாம் என்று உங்களுடைய கனவு பலிக்காது. உங்களுடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தீய சக்தி திமுக ஆட்சிக்கு மக்கள் முடிவு கட்டுவார்கள் என புரட்சித் தமிழர் சூளுரை. வீட்டு வரி, குப்பை வரி என வரிக்கு மேல் வரி விதித்து தமிழக மக்களை திமுக அரசு வாட்டி வதைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் வேதனை. அதிமுக ஆட்சியில் விலைவாசியை கட்டுக்குள் வைத்து நல்லாட்சி வழங்கியதாக கோவை காரமடையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பெருமிதம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011-2021 வரை சிறப்பான ஆட்சி உங்களுக்கு கொடுத்தது. அண்ணா திமுக ஆட்சியில விலைவாசி உயரல, கரண்ட் பில் உயரல, வீட்டு வரி உயரல, கடை வரி உயரல, குடிநீர் கட்டணம் உயரல. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத கால ஆட்சியில கரண்ட் பில் 52% உயர்த்தப்பட்டு விட்டது. இங்க இருக்கிற வீடுகளுக்கு, நகராட்சியில் இருக்கிற, மாநகராட்சியில் இருக்கிற, பேரூராட்சியில் இருக்கிற வீடுகளுக்கு 100% வீட்டு வரி, கடை வரி 180%, குடிநீர் வரி போதாதுக்கு குப்பை வரியும் போட்டாங்க. வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வலிக்கின்ற அரசுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். வேளாண் பெருமக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக. அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டதாக காரமடை பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. வேலூரில் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முறையாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை குண்டுகட்டாக கைது செய்து விடிய அரசின் ஏவல் துறை அராஜகம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 பேர் பலி. மூடப்படாமல் இருந்த ரயில்வே கேட்டை கடக்க முயன்றபோது விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற ரயில் மோதி கோர விபத்து. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளாகியதில் 3 மாணவர்கள் உயிரிழந்ததாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பதிவு. உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துள்ள கழக பொதுச் செயலாளர், உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என திமுக அரசுக்கு வலியுறுத்தல். கருணாநிதி குடும்பத்தை புகழ்ந்தால்தான் திமுகவில் பதவியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். கோவை மாவட்டம் பெரிய நாயக்கன்பாளையத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சிதான். கோவை துடியலூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். மக்கள் வெள்ளத்திலே நீண்டு வர வேண்டியதா போச்சு. அந்த அளவுக்கு கோவை மாவட்டத்திலே மக்கள் எழுச்சியாக இருக்கின்ற காட்சியை நாம் பார்த்தோம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 100% வெற்றியை தந்த மாவட்டம் கோவை மாவட்டம்.
50 ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் கொடுத்தவர் பொதுச் செயலாளர். கோவை மாவட்டம் சரவணம்பட்டியில் நடந்த பிரச்சாரத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பெருமிதம். ஆண்டு இல்லாத வளர்ச்சியை 5 ஆண்டுகள் அள்ளித்தந்த அற்புதமான முதலமைச்சராக இருந்து அத்திக்கடை வனார் திட்டம் இருந்து கேட்ட திட்டங்களை பூரா வாரி வாரி வழங்கிய வள்ளலாக முதலமைச்சராக இருந்த அருமை அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் 2026 புனித ஜெயின்சாட் கோட்டையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அருமை அண்ணன் இந்த 4 வருஷத்துல ஒரு திட்டம் கூட திமுக செய்யல. அண்ணன் இருக்கும்போது 6 புதிய கல்லூரி, இந்த சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடிநீர் திட்டம், அத்திக்கடை வனார் திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம் என்று அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளலாக மீண்டும் 2026 முதலமைச்சராக வந்து திமுக செய்யாத திட்டங்களை மீண்டும் செய்வேன் என்று. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள பகுதியை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் பார்வையிட்டார். புரட்சித் தமிழர் எடப்பாடி K பழனிசாமி வரும் வெள்ளிக்கிழமை செஞ்சி தொகுதியில் நடைபெறும் பிரச்சாரத்தில் பங்கேற்கிறார். மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத தாம்பரம் மாநகராட்சி மற்றும் ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. ஜூலை 11ஆம் தேதி ஜமீன் ராயப்பேட்டை ஸ்ரீபடவேட்டம்மன் கோயில் சந்திப்பு அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே நோய் குணமாக தனிமையில் ஜெபம் செய்ய வேண்டும் என கூறி இளம்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்ற மதபோதகர் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியின் ஏவல் துறை மீது சிறிதும் பயமில்லாததால் பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் காமுகர்கள் துணிந்து ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை நாசமாக்கும் போதைப்பொருள் வைத்திருந்த பெண்ணிடம் இருந்து 1 கிலோ 40 கிராம் மாவா போதைப்பொருள் சிக்கியது. பொம்மை முதல்வர் ஆட்சியின் மெத்தன போக்கால் சென்னை போதைப் பொருட்களின் கூடாரமாகி வருவது மீண்டும் நிரூபணம். ஈரோட்டில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவரிடம் இருந்து 3 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலின் அரசு கஞ்சா விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் விளம்பர மோகத்தில் திளைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு ஃபைபர் படகு மூலம் கடத்த முயன்ற ரூபாய் 40 லட்சம் மதிப்பிலான 1200 கிலோ பீடி இலைகள் பிடிபட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக பொருட்கள் கடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவல்லிக்கேணியில் இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 1000 கிலோ மாவா போதைப் பொருட்கள் சிக்கியது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை முழுமையாக செயலிழந்து விட்டதால் தமிழகமே போதையில் தள்ளாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அரசு மருத்துவரை இளைஞர் ஒருவர் கத்தியால் சரமாரியாக குத்திக் கொள்ள முயன்ற சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்கெட்டு விட்டது என்பதற்கு இதுபோன்ற சம்பவங்களே சாட்சி என மக்கள் விமர்சனம். சென்னை பிராட்வேயில் பேருந்தில் இருக்கை பிடிப்பது தொடர்பாக 2 பெண்களுக்கு இடையே ஏற்பட்ட கைகலப்பில் ஒருவருக்கு தலையில் பலத்த காயம். பேருந்து நிலையத்தில் போதிய போலீசார் பாதுகாப்பு பணியில் இல்லாததே இதற்கு காரணம் என சக பயணிகள் குற்றச்சாட்டு.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புவனேஸ்வரிப்பேட்டையில் மது பாட்டில்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த 2 பேர் பிடிபட்டனர். விடியா திமுக அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் போதைப் பொருட்கள் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வது அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 4 கைத்துப்பாக்கிகள், 7 கத்திகள் மற்றும் 10 தோட்டாக்கள் பதுக்கி வைத்திருந்த இளைஞர், அவரது சகோதரி ஆகிய 2 சிக்கினர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் சட்டவிரோதமாக ஆயுத கடத்தல் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.